முன்னாள் முதல்வர் கலைஞர் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பாடல் பாடியதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபுவிடம் கலைஞர் குறித்து சீமான் பாடல் பாடியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த சேகர் பாபு, இன்றைய தமிழக அரசியல் களத்தில் திமுக ஆட்சியை எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு எந்தவிதமான பொருளும் கிடைக்கவில்லை. அதனால் திமுக அரசு மீது அவதூறு பரப்புகிறார்கள். காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும். அதுபோல் சீமான் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்து பேசி வருகிறார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. கண்ணாடி கூண்டில் இருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். திரும்ப தாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். சீமான் மீது பொதுநல விரும்பிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகிறார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதே சாதி குறித்த பேச்சுக்கு சீமான் ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருந்தார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து சீமானை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு சட்டப்படி ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தக்க பதிலடியும் கொடுத்து வருகிறார். ஏற்கனவே திமுக அரசு மீது பல குற்றச்சாட்டுக்களை சொல்லி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது இதையே கூறியுள்ளார். சேகர் பாபுவின் இந்த ஒரு கருத்திற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக தற்பொழுது கண்டனம் வலுத்து வருகிறது. நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.